ஸ்னேக் ஐலண்டில் 4 லட்சத்துக்கு மேலே பாம்பு இருக்குது. கால் வைக்கிற இடமெல்லாம் பாம்பாக இருக்கும். 3 அடிக்கு ஒரு பாம்பு இருக்குது. அதனுடைய மரங்களை பார்த்தா மரங்களில் முழுவதுமாக கிளைகள்லாம் தெரியாது, பாம்புகளாக தான் தொங்கிட்டு இருக்கும். இந்த பாம்புகளோட விஷம் ரொம்பவே கொடுமையானது. இந்த விஷம் பட்டாலே பறவைகளோட ரெக்கைகள்லாம் உருகி போகும், நம்மளோட தோலில் பட்டுச்சுன்னா தோலெல்லாம் வெந்து போகும், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த தீவுகளை பற்றி பல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பாம்புகளை, அப்போ இந்த பாம்புகளுக்கெல்லாம் உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல யூடியூபர்ஸ் வீடியோ பார்க்கும்பொழுது சந்தேகம் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியான பதிவை நோக்கி தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி இந்த ஸ்னேக் ஐலண்டோட மிகைப்படுத்தப்படாத சரியான உண்மைகளை முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஸ்னேக் ஐலண்டோட வரலாறு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாம்புகளை பற்றி நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மற்ற யூடியூபர் சொன்னதுக்கும் இந்த பதிவுக்கும் என்னென்னலாம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கலாம். 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரேசிலோட தான் இந்த தீவுமே இருந்திருக்கு. அந்த நேரத்தில் பனிகள் உருகி கடல் மட்டம் உயர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தரைகளில் எல்லாத்திலுமே கடல் நீர் உயர்ந்ததால் இந்த தீவு தனித்து விடப்பட்டது. பிரேசிலிருந்து கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவோட பேர் இல்ஹா குவாமடா கிராண்டே. பிரேசிலில் இருந்த பல விரியன் பாம்புகள் இந்த தீவில் தனித்து நிற்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தீவில் வேறு அவைகளுக்கு உணவு இல்லாமல் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. காலப்போக்கில் எல்லா உணவும் தீர்ந்த பின்னாடி அதுக்கடுத்து இதுக்கு பறவைகள் மட்டும்தான் உணவாக அமைஞ்சிச்சு. இந்த பறவைகளை மட்டும்தான் இது வேட்டையாடி ஆகணும். பறவைகளை வேட்டையாடணும்னா மெல்ல மெல்ல மரம் ஏற பழக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி மரம் ஏறி பழகி அந்த பறவைகளை பிடிக்கும் பொழுது ஒரு சில பறவைகள் அது கொத்துன பின்னாடியுமே அந்த பறவையானது சில தூரங்கள் தள்ளி போய் விழுகிறது. இந்த மாதிரி காரணங்களால் பாம்புக்கு உணவு கிடைக்காம போக ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயேவும் காலப்போக்கில் அடுத்தடுத்த இனங்கள் தோன்றும் பொழுது இந்த பாம்புகளுடைய விஷமானது வீரியம் அதிகமாகி பரிணமிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இதனுடைய நிறமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போது பிரேசிலில் இருந்த விரியன் பாம்புகள் தான் இந்த தீவில் தனித்து விடப்பட்டனால, வேறு எங்கும் போக வழி இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக இறைக்காக தன்னுடைய பரிணமிக்கப்பட்டு அதனுடைய நிறமும் மாறி இருக்கலாம், அதனுடைய விஷத்தின் வீரியமும் அதிகமாகி கோல்டன் லேண்ட்செட் வைப்பர் இந்த பாம்பு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. அதனாலேயே உலகத்தில் இந்த பாம்பு இந்த தீவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த பாம்புகளோட இரையான இந்த பறவைகள் எல்லாமே அந்த தீவோட பறவைகள் கிடையாது. இது வேறு இடங்களுக்கு மைக்ரேஷன் ஆகி வர்ற அந்த பறவைகள் ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த தீவில் அமரும் பொழுது இந்த பாம்புகள் இந்த பறவைகளை வேட்டையாடுகிறது. இந்த விரியன் பாம்புகளுக்கு பறவைகள் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்குமா, உணவு எப்பயுமே இருக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இங்கே வரக்கூடிய பறவைகள் எல்லாமே மைக்ரேஷன் ஆகி வர்றது. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும். அந்த நேரங்களில் மட்டும்தான் இந்த பாம்புகள் வேட்டையாடுகிறது இந்த பறவைகளை. அப்போது எல்லா நேரங்களிலும் உணவு கிடைக்காது. அதனாலேயே இந்த பாம்புகள் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் கூட உணவில்லாமல் தன்னுடைய உயிரின் நிலைப்பு தன்மையை வச்சுட்டு இருக்கு. அப்புறம் இந்த தீவில் ஒரே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. இது 1900 அந்த காலகட்டங்களில் கட்டினது. கப்பல்களுக்கு இங்கே எதுவும் மோதிரக்கூடாது, எதுவும் விபத்து ஏற்பட்டுறக்கூடாதுன்னு இந்த ஒரு லைட் ஹவுஸை கட்டியிருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 1920 காலகட்டங்களிலே பராமரிச்சுட்டு இருந்தவங்க அவங்கள நிப்பாட்டிட்டு இந்த கலங்கரை விளக்கம் தானாக செயல்படுமாறு இந்த கலங்கரை விளக்கத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்குமே இது தானாக இயங்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக தான் இருக்குது. ஆனால் இதை பராமரிப்பு செய்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பிரேசிலோட கப்பல் படையில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் இந்த கலங்கரை விளக்கத்தை பராமரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. பிரேசில் கவர்மெண்ட் இந்த தீவிற்கு செல்ல தடை போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் ரொம்பவே விஷம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயும் இங்கே இருக்கக்கூடிய பாம்புகளுடைய அடர்த்தி தான் ரொம்பவே அதிகம். இந்த ஒரு காரணத்தினாலேயும் மனித உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனிதர்கள் செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே போய் இறந்ததா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பதிவுகளும் மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அறிவியல் ரீதியாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இங்கே பிரேசில் கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மட்டும் உள்ளே போவாங்க. மற்றபடி வேறு யாருக்குமே இங்கே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இவ்வளோதான் இந்த தீவை பற்றின முக்கியமான தகவல்கள். ஆனால் இந்த ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு பல யூடியூபர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே 4 லட்சத்துக்கும் அதிகமான பாம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கொடிய விஷமுடைய பல பாம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தீவில் இருக்கிறது ஒரே ஒரு பாம்பு தான். அது இந்த கோல்டன் லேண்ட்செட் வைப்பர். இந்த பாம்பு மட்டும்தான் இருக்குது.
அதுவும் இவங்க சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில்லாம் இல்லை, வெறும் 2000 4000 அளவுக்கு தான் பாம்புகள் இருக்குது. இந்த பாம்போட சேர்த்து இதை விட எண்ணிக்கையில் ரொம்பவே குறைந்த நத்தைகளை சாப்பிடக்கூடிய டிப்ஸ்ராஸ் ஆல்ஃபிரான்ஸ் அப்படின்ற இந்த பாம்புகளும் இருக்குது. இந்த பாம்பு ஒரு விஷமற்றது. இதனுடைய எண்ணிக்கைன்னு பார்த்துக்கிட்டா வெறும் 100-200 அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேட், இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் வைப்பர், இது 2000 4000 அளவுக்கு தான் இருக்குது. அப்போ மொத்தமே இந்த தீவில் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக போனால் ஒரு 4500க்கும் அதிகமாக இருக்காது, அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லுது. அப்புறம் இந்த பாம்போட விஷம் ரொம்பவே கொடிய விஷம். ஆமாம், இந்த பாம்போட விஷம் ரொம்பவே கொடிய விஷம் தான். ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த விஷம் பறவைகளோட உடம்புல பட்டுச்சுனாலேயும் அந்த ரெக்கையெல்லாம் உருகிரும், கையில் பட்டுச்சுன்னா கையெல்லாம் வெந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. என்ன அப்படின்னா, உலகத்திலே அதிகமான விஷத்தன்மை கொண்ட பாம்பு அப்படின்னா அது இன்லேண்ட் டைப்பன் தான். அந்த பாம்போட விஷமேவும் நம்மளோட கைகளில் இருந்துச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. எப்போ பாம்பினுடைய விஷம் நம்மளுக்கு பாதிக்கும் அப்படின்னா, காயங்களில் பட்டு உள்ளே போகும்பொழுதோ, இல்லாட்டி கண், மூக்கு, வாய் இந்த மாதிரி பகுதிகளில் பட்டு உள்ளே போகும்பொழுதோ, இல்லை இந்த பாம்புகள் நேரடியாக நம்ம கொத்தும் பொழுது நம்மளோட ரத்தத்தோட நேரடியாக தொடர்பு கொள்றதுனால, இந்த மாதிரி காயங்கள்னால மட்டும்தான் இந்த பாம்பினுடைய விஷம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர அதை தோளில் படுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அப்புறம் இந்த தீவுக்கு வந்த எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. முதல்ல இந்த தீவுக்குள்ளே போகிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது கடற்கொள்ளையர்கள்லாம் அவர்களுடைய பொருட்களை பதுக்கி வச்சுட்டு அதை பாதுகாக்கணுன்றக்காக விசப்பாம்புகளை பரப்பி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கட்டுக்கதைகள் இருக்குது. அது கட்டுக்கதை தான். அதே மாதிரி 1920 காலகட்டங்களில் இந்த லைட் ஹவுஸை பராமரிக்கிறதுக்காக ஒரு குடும்பம் போயிருந்துச்சு. அந்த குடும்பம் நைட் தங்கியிருக்கும் பொழுது ஜன்னல் வழியாக எல்லா பாம்புகளும் சேர்ந்து அதை அவங்கள எல்லாத்தையும் கடிச்சு கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி இதுவும் வாய்வழி செய்தி தான். அப்போது இந்த தீவு ஆபத்தான தீவான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு ஆபத்தான தீவு தான். ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. தேவையில்லாத மிகைப்படுத்தப்பட்ட பல ஒரு தரவுகளை உள்ளே கொண்டு உள்ளே சொருகி இந்த தீவானது ரொம்பவே மோசமானது, இந்த பாம்புகள்லாம் கொடிய ஒரு அரக்கர்கள் மாதிரி, இந்த பாம்புகள்லாம் வில்லங்க மாதிரியும் நிறையா காட்டுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தீவு ஆட்சி செய்கிறது யாருன்னு கேட்டால் இந்த பாம்புகள் தான் ஆட்சி செய்யுது. ஏன்னா இந்த பாம்புகள் அதிக அளவு இருக்குது. வேறு எந்த ஒரு உயிரினத்தினாலையும் இந்த தீவில் இருந்து சர்வே பண்ண முடியல, இந்த பாம்புகள் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனாலேயே இந்த பாம்புகள் அதிக எண்ணிக்கையில் பெருகியிருக்கு. ஏன்னா இந்த பாம்புகளுக்கு எதிரிகள்னு சொல்லி இந்த தீவில் யாருமே கிடையாது. இந்த பாம்புகளுக்கு ஒரே எதிரி அப்படின்னா அது உணவில்லாமல் போய் இறந்து போகிறது மட்டும்தான். அப்புறம் மனிதர்கள், இந்த பாம்புகள் உலகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் இந்த பாம்புகளை எடுத்துகிட்டு போய் கள்ள சந்தையில் விற்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மனிதர்களுடைய தொல்லைனாலும் பசினாலும் மட்டும்தான் இறந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இது பெரிய வில்லன்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பாம்பையும் அழிந்து வரக்கூடிய ஒரு இனங்களில் பட்டியலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது உணவுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பார்த்த மாதிரி மரத்திலேயே ஏறி உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கு.